ஹலோ மக்களே, இந்த வீடியோவை எதுக்குமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் அடுத்த மேட்ச்சில் ருத்து கேப்டனாக இருக்க போதாதா இல்லை சஞ்சு கேப்டனாக இருக்க போதாதா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தோனி மேட்ச்சில் இருக்காதா இல்லையா, வருவாதா மாட்டாதா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, இந்த 2 பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் வரும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இல்லை முந்தானத்து நடந்த மேட்ச்சில் ருத்துராஜுக்கும் சென்னைக்கும் குஜராத்துக்கும் மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்சில் ருத்துராஜ் 74 பாலுக்கு 60 ரன் அடிச்சார். ஓகே, டீசன்ட் ஸ்கோர் தான். ஓகேவா, பெருமைப்படுற மாதிரி ஒரு ஸ்கோர் தான். அதே மாதிரி தட்டம் தூக்கணும்னு சொல்லிட்டு சஞ்சு கவுத்திட்டார். நேற்று அவர் மட்டும் ஒரு 50 ரன் வச்சுருந்தாருன்னா மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா, நேற்று எதுக்கு மேட்ச் ஜெயிக்கலை, என்னென்ன தப்பு பண்ணாங்க, அதெல்லாம் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் வரப்போது. லாஸ்ட் வரையும் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெளிவாக வச்சிடும். நேற்று ஊர்வில் பட்டேல் வந்தார். இவர் என்ன கிழிச்சாரு தெரில. ஃபஸ்ட் பால் 4 அடிச்சாரு, அதுக்கப்புறம் அவுட்டு. இவர் ஃபஸ்ட்டே வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அப்படி வாய்ப்பு கொடுத்துருந்தா இந்த 7 மேட்ச்சு 5 மேட்ச்சு தோற்றுருக்க மாட்டோம். அதே மாதிரி சஞ்சுவோட விக்கெட் கீப்பிங் தோனி மாதிரியே ஓஜி மாதிரியே இருந்தது. அதே மாதிரி தோனி மாதிரியே செஞ்சார். சஞ்சுவோட விக்கெட் கீப்பிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹார்ட் சிம்பிள் போடுங்க. அதே மாதிரி அடுத்த மேட்ச்சில் தோனி வருவாத மாட்டாரா, இந்த எக்ஸ்பிளைன் லாஸ்ட்டில் சொல்கிறேன். லாஸ்ட்டில் நீங்கள் எமோஷ்னல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சஞ்சுவும் ருத்துவும் கேப்டன்சி பண்ணுவாங்களா மாட்டாங்களா, 2 பேத்தில் யார் கேப்டன்சி, அதுவும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முந்தானத்து ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்சில் சிஎஸ்கே தோற்றுட்டாங்க. அது என்னென்ன தப்பு பண்ணியிருந்தாங்களோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நேற்று ஹூடா வரல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹூடா வந்திருந்தால் இன்னும் கேவலமாக தோற்றுருப்போம். அதே மாதிரி ஹூடா கம்பேக்கு அங்கே ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லுறாங்க. அதே மாதிரி தோனியும் தான் ப்ராக்டிக்ஸ் பண்ணாரு. அவர் என்ன வரப்போறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்டாக சொல்கிறேன் நான், தோனி நாளைக்கு வருவாரா மாட்டாரா, நாளைக்கு இல்லை அடுத்த மேட்ச்சுக்கு வருவாரா மாட்டாரா, இல்லைனா தோனி ரிட்டையர் ஆகிட்டாரா, யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேங்கிறாரா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோனி ரிட்டையர் தான் ஆகிட்டார். அவர் இதுக்கு மேலே வரமாட்டார். இதுக்கு மேலே மேட்ச் ஆடுறதுக்கு வரமாட்டார். என் ஒப்பீனியனில் இதுக்கு மேலே மேட்ச்சே வர மாட்டார் அப்படின்னு எல்லாருமே தகவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையாக பொய்யா, அன்அஃபிஷியல் நியூஸ் தான். இது அஃபிஷியல் நியூஸ் நம்ம சேனலில் வரும், இன்னும் ஒரு 2 நாளில் வரும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தட்டிடுங்க. அதே மாதிரி ருத்துராஜ் என் தலைவர் ஃபார்ம் வந்தானா முடிஞ்சிச்சு கதை. நான் சொன்னேன்னா இல்லையா, 100 அடிப்பார். 74 ரன் தானே அடிச்சாரு, இன்னும் ஒரு 26 ரன் கன்ஃபார்மாக அடிப்பார், எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, அவர் கையால் இன்னைக்கு இந்த வருஷம் கப்பு ஆகணும், ஜெயிப்போம். ஏன்னா தோனி வருவாத மாட்டாரா, அவர் இன்னும் 2 நாளில் வீடியோ வரும், அவர் வருவாத மாட்டாரான்னு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ருத்துராஜ் நல்லாவே பேட்டிங் ஆடினார், சூப்பராக. அவர் மட்டும் நிற்கலைன்னா 93 ரன்லேயே ஆல் அவுட் ஆகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓவர் டர்னும் நல்லா ஆடினார். இந்த சர்ஃப்ராஸ் கானை 3ஆவது இடத்துல இம்பேக்ட் பிளேயராக இறக்கி விட்டாங்க. தேவையில்லாமல் இந்த ஃப்ளெமிங்க்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஃப்ளெமிங்க்கு ஒரு முட்டாள்தனம் நான் சொல்லுவேன். ருத்துராஜா ஓகே, ருத்துராஜ் ஓப்பனிங்கில் ஆடி அப்படியே திக்கி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 60 பால் 74 ரன் அடித்தார். ஓகே, சஞ்சுவும் 15 பாலுக்கு 11 ரன் தான் அடித்தார். அவர் நல்லா ஆடிக்கிட்டே இருந்தார். சரி, நல்லா ஆடுவார் அப்படின்னு பார்த்தா அவரும் போயிட்டார். சர்ஃப்ராஸ் கான் 3ஆவது இடத்துல இம்பேக்ட் பிளேயரை இறக்கி விட்டாங்க. அவர் வந்த உடனே ஆல் அவுட்டு, கோல்டன் டக்கு. ஓகேவா, கோல்டன் டக்கு ஆகிட்ட போது எல்லாத்துக்கும் வெறுப்பாயிடுச்சு. இம்பேக்ட் பிளேயர் ஃப்ளெமிங்க்கு ஒரு மனசாட்சியே இல்லாமல் இம்பேக்ட் பிளேயர் அதுக்குள்ளே இறக்கி விடாது. அவர் மட்டும் இல்லைனா முகேஷ் சௌத்ரி பவுலிங்க்கு வந்திருப்பார். அவர் பவர் பிளேலேயே ஒரு 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. நீங்கள் என்னன்னீங்க, இம்பேக்ட் பவர் பிளேலேயே 2 விக்கெட் எடுத்து நம்ம இன்னும் ப்ரெஷர் போட்டுருக்கலாம். ஏன்னா அந்த மூளைலாம் இல்லை போல் ஃப்ளெமிங்க்கு. மூளை இல்லாமல் சர்ஃப்ராஸ் கானை இறக்கி விட்டார், மேட்ச் தோற்றுட்டோம். ஓகேவா, சிவம் டூபே எதுக்கு தான் அதுக்காக தெரில, நல்லா விளையாட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவர் போல்டு ஆகும்போது எனக்கு ஒரு வெறுப்பு வருது பார்த்தீங்களா, அது வெறியாகுது எனக்கு. ஓகே, ருத்துராஜ் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாரு, ஆல்மோஸ்ட் வந்துட்டார். இன்னும் வந்தார்னா அவர் ஆட்டத்தெல்லாம் நம்ம இந்த வரக்கூடிய மேட்ச்சில் பார்க்கலாம். 504 ரன்ஸு 3 ஃபிட்ஸ். அதே மாதிரி நான் சொல்கிறது
ஜட்டு மாதிரி யார் ஃபீல்டிங் பண்ணதாங்க நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து பிரேவிஸ் சொல்லுவேன். பிரேவிஸும் இந்த வருஷம் நல்லாவே ஆடல, ஒழுங்காக ஃபார்மில் இல்லை நினைக்கிறேன். நல்லா தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கேன், நான் அவுட் ஆகிடு. அதாவது ருத்துராஜ் ஜடேஜா மாதிரி யார் ஃபீல்டிங் பண்ணதாங்கன்னா நான் பிரேவிஸ் சொல்லுவேன். அவர் வந்து நல்லாவே ஃபீல்டிங் பண்ணதா, அது பின்ன சவுத் ஆஃப்ரிக்காக இல்லை. அவருக்கு பதிலாக நம்ம வந்து நேற்று பவுலிங்கும் ஒழுங்காக போடல, ஃபீல்டிங்கும் ரொம்ப சொதப்பிட்டோன்னு நினைக்கிறேன். ஃபீல்டிங்கும் ஒழுங்காக சொதப்பிட்டோம். அதே மாதிரி என் தலைவர் நாட் அவுட்லேயே போனான், 74 ரன்னில் நாட் அவுட்லேயே போனான் ருத்துராஜ். அடுத்த மேட்ச் நல்லா ஒரு செஞ்சுரி போடுவான்னு நினைக்கிறேன். அது வந்து என்னோட ஓப்பனிங்கில். சரி, ஓகே. தோனி வருவாத மாட்டாரா, அதுக்கு 2 நாள் கழித்து ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்க, தோனி வருவாத மாட்டாருன்ட்டு. ஓகே, இப்போ வந்து யார் கேப்டனாக இருக்க போகிறாங்க, ருத்துராஜா இல்லை சஞ்சு சாம்சனா? இப்போ வந்து இன்னும் ஒரு 4 இல்லை 3 மேட்ச்சில் ருத்துராஜ் தான் கேப்டனாக இருப்பாங்க. சஞ்சு வந்து கேப்டனாக இருக்க மாட்டார். ஓகேவா? அந்த சஞ்சுக்கு வந்து அந்த கேப்டனாக இருக்கிறதுக்கு பிடிக்கல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளெமிங் சொல்கிறது யாருமே நம்பாதீங்க. அவர் வந்து ஒரு மார்க்கமாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு வந்து ஃப்ளெமிங்கை வர பிடிக்காமலே போகுது. நல்லா இது வச்சுருந்தார், ஆயுஷ் மாத்திரையெல்லாம் இருந்தார். அவரெல்லாம் இருந்தாருன்னா ஜிடியை ஓட விட்டுருக்கலாம். ஓகே, 100 ஆகும்போது செம்மையாக போட்டார். அதே மாதிரி அன்சுல் கம்போஜ் வந்து நல்லா தான் போட்டார் சொல்லலாம். மேத்யூ ஷாட்டெல்லாம் இனிமேல் உள்ளே விடக்கூடாது. மேத்யூ ஷாட்டு, டூபேலாம் என்னோட போனீங்கன்னா அவன்லாம் வரவே கூடாது, உள்ளே வரக்கூடாது டூபேலாம். ஓகேவா? டூபேலாம் அவன்லாம் வெளியே தூக்கி போடணும். வரான், 2 6 அடிக்கிறான், போகலாம், அவுட் ஆகிட்டு போகலாம். அதுவும் நார்மல் அவுட்டுன்னா சொல்லலாம், கேட்ச் பிடிச்சி அவுட்டுன்னா சொல்லலாம். எப்படி தம்மா ஸ்டெம்ப் அவுட் ஆகலாம். அவன் ஆடுறது எப்படி இருக்குதுமா, ஸ்பின்னரை மட்டும் அடிக்கிற மாதிரி இருக்குது. அவன் வந்தாலே ஸ்பின்னரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்பீட் பவுலராக கொடுக்குறாங்க, அவனும் அவுட் ஆகிட்டே போகிறான். இது என்ன இது இருக்கோ தெரில. இப்போ வந்து தோனி வந்து வருவாதான் மாட்டாரா? தோனி வந்தார்னா ஃபினிஷர் ஒன்றாங்க இருக்கலாம். இப்போ வந்து தோனிக்கு காசு கொடுத்தாரா இல்லை ரிட்டையர் ஆகிட்டாரா? இதை பற்றி நாளைக்கோ ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தட்டிடுங்க. ஓகேவா? சஞ்சுக்கு வந்து சென்னை டீமில் இருக்கிறது பிடிக்குது, ஏன்னா கேப்டன்சி பண்ணதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காதான். அதே மாதிரி ருத்துராஜ் தான் இந்த சீசன் ஃபுல்லாக கேப்டன்சி பண்ணுவார் என் ஓப்பனிங்கில். அதே மாதிரி அப்படியும் இல்லாமல் ஏதாச்சும் தகவலுக்கு வந்ததுன்னா நான் இதே வீடியோவில் வரேன். இதுக்கு முன்னாடி அப்டேட்டில் ஒரு வீடியோ வரேன். சஞ்சு வந்து இப்போதைக்கு பேட்டர் கீப்பராக தான் விளையாடுவார். அதே மாதிரி கேப்டனாக இருக்க மாட்டார் என்னோடய ஓப்பனிங்கில். அதுக்கப்புறம் ருத்துராஜ் வந்து ஃபார்ம் கொண்டாதில்ல, ஒரு 74 ரன்னு. அவர் வந்து இதுக்கும் மேலே நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன். அதுவும் 49 பாலில் தான் 50 ரன் அடித்தார். அது ஒரு சின்ன பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ருத்துராஜ் வந்து இன்னும் நல்லா ப்ராக்டிக்ஸ் எடுத்து நல்லா அவர் மட்டும் லாஸ்ட் வரையும் நிற்கலைன்னா மேட்ச் எங்கேயோ போயிருக்கோம் தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம சேனல் ஒரே லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தட்டிடுங்க. அதே மாதிரி இதுக்கு மேலே அரசியல் வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். இல்லைனா கிரிக்கெட் வீடியோவே போட்டுடலாமா, கிரிக்கெட் சம்மந்தப்பட்டதே போடலாமா, இல்லை அரசியல் போடலாமா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்கேன். அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி லைவ் நான் வந்து டபுள் டக்கர் இருக்கும் போது போடுவேன். அதே மாதிரி சென்னை மேட்ச் இருக்கும்போது கன்ஃபார்மாக நான் போட்டுடுவேன். சென்னையில் வந்து ருத்துராஜ் எப்படி ஆடுறாரு, சிவன் டூபே எப்படி ஆடுறாரு, அதே மாதிரி சஞ்சு சாம்சன், தோனி வர மாட்டாரா, அதுக்கு 2 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வரும். அதே மாதிரி தோனி வந்து கண்டிப்பாக வருவார் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு கப் அடித்து கொடுத்துட்டாருன்னா நல்லாயிருக்கும். தோனி கையால் ஒரு கப்பு ஆகிறது ஒரு பெருமை தானே. அதே மாதிரி தோனி ஒரு 6 அடித்து கப்பு வின் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன ஓப்பனிங்கில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, எப்படியோ நம்ம வந்து கேப்டன்சியில் வந்து நம்ம சஞ்சுவை பார்க்க முடியாது, ருத்துராஜை மட்டும்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி ஆயுஷ் மாத்திரை ரூல்ட் அவுட்டு. ஆகாஷ் மதுவால் கலையில் பதில் ஆகாஷ் மதுவால் வாதேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் அந்த அப்டேட் இன்னும் தகவல் இன்னும் கிடைக்கல. நான் வந்து கன்ஃபார்ம் அப்டேட் கொடுக்குறேன், நான் தகவல் கொடுக்குறேன். ஓகேவா? பழைய டீம் மாதிரி எல்லிஸ்லாம் இருந்திருந்தாருன்னா நல்லா இருக்கும். ஓகே, பிரேவிஸும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடுவார். அதே மாதிரி லுங்கிங்கிடி போயிட்டாரு, எங்கெங்க ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டாரு, வேறு எங்கேயும் போகல. அவர் வந்து பாவங்க, அவர் ஃபீல்டிங் பண்ணும்போது விழுந்துட்டார். பெரிய இன்ஜுரி தான் ஆகிடுச்சு. ஆம்புலன்ஸ்லாம் வந்து தூக்கிட்டு போச்சு. ஓகே, நம்ம டீம் பழைய மாதிரி கம்பேக் கொடுக்கும் நான் நம்புகிறேன். கம்பேக் கொடுக்குமா கொடுக்காதான்னு இதுவும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி நம்ம டெய்லியும் நைட்டு லைவுக்கு வருவோம். அந்த லைவில் வந்து ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தட்டுங்க.